friends, assalamu alaikum. நாங்க இன்றைக்கு இப்போ கொஞ்ச நாளா ட்ரெண்ட் ஆகிண்டிருக்கிற 5-in-1 Torte Cake எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு Dream Cakeன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக் உண்மையிலேயே நல்ல பெர்ஃபெக்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவுமே வந்தது. இது செய்கிறதுக்கும் நல்ல ஈஸியாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து கோதுமை 1/2 கப் ஆட் பண்ணிட்டு கொக்கோ பவுடர் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கூட பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூனும் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வடித்து விட்டுறேன் கட்டி இல்லாமக்கி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினா தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். இது நல்லா கட்டி இல்லாமக்கி இந்த மாதிரி சளிச்சு அடிச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு வேறொரு பவுலில் 2 எக்கை உடச்சி ஊற்றுறேன். இது கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்ல நுரை வந்து நல்லா பீட் ஆகி வரணும். இந்த மாதிரி இது கொஞ்சம் நல்ல நுரை வந்து பீட் ஆகினதுக்கு அப்புறமா நான் இதில் 1/3 கப் சுகர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி விட்டுறேன். இதில் 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுறேன். இதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு நல்ல க்ரீமாக பீட் ஆகி வந்திக்குதுண்டு. இந்த மாதிரி தான் பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த கேக் நல்ல ஸ்பஞ்சாக வரும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நீங்கள் எப்போவும் ஆயில் ஆட் பண்ணக்குள்ளக்கி வாசமில்லாத நல்ல ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கேக் வாசம் இல்லாமல் இருக்கும். கொக்கோனட் ஆயில் ஆட் பண்ணாதீங்க, அது வாசம் கூட வைக்கிறதால சரி வராது. வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணினாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயிலும் நல்லா இருக்கும். ஆயில் ஆட் பண்ணதும் மிச்ச நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே இந்த கோதுமை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதை அப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கோதுமை மிக்ஸையும் ஒரே அடியாக ஆட் பண்ணாமக்கி கொஞ்சம் கொஞ்சமாக 3 தடவை மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இது ஒரு தடவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் மில்க் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மில்க் லைட்டாக மிக்ஸ் ஆக கொள்ளக்கி இதில் மறுபடியும் கோதுமை மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டுக்கு இந்த கோதுமை மிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஓவர் மிக்ஸும் பண்ணிடாதுங்க. நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணினேன்றாலும் இந்த கேக் வந்து ஸ்பஞ்சாக வராது. இப்போ இந்த கேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து ட்ரேயில் ஆட் பண்ணுறேன். இந்த ட்ரேயில் நான் ஏற்கனவே பேக்கிங் பேப்பர் போட்டு தான் வச்சுக்கிறேன். எல்லா சைடும் கேக் ஒரே அளவுக்கு வாரத்துக்கு மாதிரி இது இந்த மாதிரி ஒரு தட்டிட்டு இதை அப்படியே எடுத்து அவனில் வைக்கிறேன். அவனே 180 டிகிரி செல்சியஸுக்கு அப்புறம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேக் எடுத்து வைங்க. கேக் 20 மினிட்ஸ்க்கு நல்ல பேக்காகி வந்திருக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து வேறையாக கலட்டி எடுக்கிறேன் இந்த பேக்கிங் பேப்பரை. கேக் நல்லா ஸ்பஞ்சியாக வந்திருக்குது. இது அப்படியே நான் இந்த மேலுக்கு கொஞ்சம் லைட்டாக இது தீஞ்சிட்டுது. இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன் நல்ல ஷேப்பாக வரதுக்கு. கட் பண்ணின கேக்கை நான் இந்த பவுலில் போட்டுட்டு இதுக்கு மேலே 1 கப் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக சுகர் சிரப் ஆட் பண்ணுவோம். மேலும் 1 கப் சுகர் சிரப் ஆட் பண்ணினாலும் நல்லா இருக்கும். இந்த ட்ரீம் கேக்கை வந்து சில்வர் இல்லாட்டி கோல்ட் டின்னோன்ல மாதிரி தான், அந்த ரவுண்ட் ஷேப் டின்னோன்ல மாதிரி தான் செய்வாங்க. எனக்கு நான் தேடி பார்த்தேன் கடையில எல்லாம் இங்கே கிடைக்கல, அதனால தான் நான் இந்த பவுலில் செய்கிறேன்.
இந்த கேக் வந்து ஃபர்ஸ்ட் லேயர். இப்போ அடுத்தது செகண்ட் லேயர் விப்பிங் க்ரீம் செய்யணும். அதுக்கு இதில் 1 டீஸ்பூன் ஜெலட்டின் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் டார்க் பேக்கிங் சாக்லேட் 125 கிராம் ஆட் பண்ணிட்டு பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஹாட் விப்பிங் க்ரீம் வந்து 1/4 கப் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இங்கே கொஞ்சம் வின்டர் ஆகிக்கிறதால இது குயிக்காக மெல்ட் ஆகலை. அதுக்காக வேண்டி நான் இன்னொரு பவுலில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த பவுல் இதை அப்படியே அதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு. இது நல்லா மெல்ட் ஆகிடுது. இது அப்படியே வேறு எடுத்து வச்சுட்டு வேறொரு பவுலில் விப்பிங் க்ரீம் 1/2 கப் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த விப்பிங் க்ரீம் நல்லா திக்காகி நல்லா பீட்டாகி வந்துக்குது. இப்போ நான் இதில் ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஜெல்லியும் ஆட் பண்ணுறேன். ஜெல்லியை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் மெல்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த சாக்லேட்டையும் ஜெல்லியும் மிட் பண்ணதும் நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ண தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இது மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் பீட் பண்ணி எடுத்தால் போதும். நீங்கள் இதை மிச்ச நேரம் பீட் பண்ணிட்டு இருந்தீங்க என்றால் இந்த விப்பிங் க்ரீம் எல்லாம் கட்டிப்பட்ட மாதிரி திரண்ட மாதிரி ஆகிடும். இப்போ இந்த விப்பிங் க்ரீமை இந்த கேக்குக்கு மேலே ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஷேப் பண்ணி விடுறேன். இப்போ செகண்ட் லேயர் ரெடி ஆகிட்டுது. இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இது நல்லா கூலாகி செட் ஆகி வரட்டும். அடுத்தது தேர்ட் லேயர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுவும் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த பவுலில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு மேலுக்கு ஒரு பவுல் வைக்கிறேன். மேலுக்கு வைக்கிற பவுலில் வந்து கொஞ்சம் சரி வாட்டர் இல்லாமக்கி நல்லா தொடச்சி விட்டுட்டு வைங்க. அப்போ தான் சாக்லேட் மெல்ட் பண்ண கொள்ளைக்கு சாக்லேட் திரண்ட மாதிரி ஆகாமல் நல்லா க்ரீமியாக மெல்ட் ஆகி வரும். இதில் நான் டார்க் பேக்கிங் சாக்லேட் 125 கிராம் ஆட் பண்ணிட்டு பட்டர் வந்து 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கூடவே விப்பிங் க்ரீம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணி விடுறேன். இது மெல்ட் ஆகினதும் இது அப்படியே வேறு எடுத்துட்டு இதில் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி இதில் கஜு நட்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிடலாம். சரியா நட்ஸ் 50 கிராம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதை அப்படியே எடுத்து விப்பிங் க்ரீமுக்கு மேலே ஆட் பண்ணுறேன். இந்த விப்பிங் க்ரீம் நல்லா செட் ஆகி நல்லா கூலாகி வந்திக்குது. இப்போ எங்கிட்ட தேர்ட் லேயரும் ரெடி ஆகிட்டுது. இதை அப்படியே ஷேப் பண்ணி விட்டுறேன். நல்லா இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இதுவும் நல்லா கூலாகி செட் ஆகி வரட்டும். அடுத்தது ஃபோர்த் லேயர் செய்கிறதுக்கு இதை டபுள் பண்ணி எடுக்கணும். அதுக்காக வேண்டி கீழே குப்பர்ஸில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வாட்டரை நல்லா கொதிக்க விடுறேன். மேலுக்கு ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கிறேன். அந்த பவுல்லையும் வந்து கொஞ்சம் சரி வாட்டர் இல்லாமக்கி நல்லா தொடச்சி விட்டுட்டு வைங்க. அப்போ தான் சாக்லேட் நல்லா ஸ்மூத்தாக மெல்ட் ஆகி வரும். நான் இதில் மில்க் சாக்லேட் 120 கிராம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான என்ன மில்க் சாக்லேட் வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். வாட்டர் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடுறேன். இதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகும் வரைக்கும். இந்த சாக்லேட் இப்போ நல்ல க்ரீமியாக நல்லா மெல்ட் ஆகி வந்துக்குது. இதை அப்படியே வெளியே எடுக்கிறேன். ஃபோர்த் லேயரும் ரெடி ஆகிட்டுது. இப்போ இது நல்லா கூலாகி செட் ஆகி வந்துக்குது. இதுக்கு மேலே நான் மெல்ட் பண்ணின சாக்லேட் வந்துடுறேன். இதை நல்லா ஷேப் பண்ணி விடுறேன். ஃபோர்த் லேயரும் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இந்த சாக்லேட்டும் நல்லா திக்காகி நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ இந்த சாக்லேட்டும் நல்லா திக்காகி செட் ஆகி வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது ஃபிஃப்த் லேயர் வந்து கொக்கோ பவுடரை இந்த மாதிரி நான் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5-in-1 டோட் கேக். இது நல்ல பெர்ஃபெக்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவுமே வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.